ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ், இதை ஷார்ட்டாக WSL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த WSLல எப்படி விண்டோஸ் 11 பிசியில் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். WSLல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்டோஸ் 11 OSல இன்பில்டாக இருக்கக்கூடிய விர்ச்சுவல் மெஷின் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். விண்டோஸ் 11ல் கீழே இருக்கக்கூடிய இந்த செர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன விண்டோ வந்து கிடைக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. விர்ச்சுவல் மெஷின் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷனுக்கு நேராக லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை மவுஸை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி இந்த மாதிரி டிக் பண்ணி விட்டுக்காங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் அப்ளை ஆகி எனேபிள் ஆகும். இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. நாம் செலக்ட் பண்ண விர்ச்சுவல் மெஷின் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் எனேபிள் ஆயிருச்சு. நாம் இந்த மாதிரி பில்டினாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபியூச்சரை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்கள் பிசியை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்காங்க. உங்கள் பிசியை ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய விண்டோஸோடைய ஸ்டார்ட் பட்டன் மேலே மவுஸை யூஸ் பண்ணி ரைட் கிளிக் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து வரும். இதில் டெர்மினல் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் அட்மின் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு பாப்அப் வந்து வரும். இதில் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோஸ் பவர்ஷெல்லோடைய கமாண்ட் டெர்மினலுக்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதுவும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற மோடில் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் டெர்மினல் விண்டோவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டோடைய ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாம் நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் WSL இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளுடைய பிசியில் WSL வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடிய கமாண்ட் அப்படி டைப் பண்ணுங்க. WSL ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன். இந்த கமாண்டை டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுங்க. எனக்கு விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் இஸ் நாட் இன்ஸ்டால்ட் அப்படின்னு வந்திருக்கு. தெளிவாகவே என்னுடைய பிசியில் WSL வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொல்லிருச்சு. இது கீழே பாருங்க, திஸ் ப்ராம்ப்ட் வில் டைம் அவுட் இன் 60 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு 60 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் அபார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கமாண்ட் டெர்மினல் முன்ன எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கிடைச்சிரும். இங்கே நமக்கு ஏன் 60 செகண்ட் டைம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே மேலேயே பாருங்க, நம்மளுடைய பிசியில் WSL இல்லை, இன்ஸ்டால் பண்ணலை. அதனால அவங்களே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வேணாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டு வெளியே வரதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ராசஸ் வந்து நடக்கும். நாம இந்த ரெண்டில் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் சும்மா 60 செகண்ட் வந்து ஸ்க்ரீனில் வெயிட் பண்ணதுனாலேயே ஆப்ரேஷன் வந்து அபார்ட்டட் வந்துட்டு நமக்கு கமாண்ட் டெர்மினல் வந்து கிடைச்சிருச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம WSL இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். நாம மேனுவலாக கமாண்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ WSL இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நமக்கு காட்டின மெசேஜ்லேயே இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கமாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கமாண்ட் அப்படியே பார்த்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இந்த கமாண்டில் .exe அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த exe வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணாமல் வெறும் WSL அப்படின்னு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா வெறும் WSL மட்டும் யூஸ் பண்ணுறேன். .exe வந்து யூஸ் பண்ணல. கீபோர்டில் இருக்கக்கூடிய என்ட்ரி வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் வெர்ஷன் பாருங்க 2.7.11 பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு அதுவே நமக்கு WSL இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. இங்கே WSL வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பாருங்க உபுண்டு அப்படின்ற லினக்ஸ் OS வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த உபுண்டு அப்படின்ற லினக்ஸ் OS வந்து டவுன்லோட் ஆக வேணாம். அதனால கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு C அப்படின்ற கீயை ஒரு டைம் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நடந்துகிட்டு இருந்த உபுண்டு OSக்கான டவுன்லோட் வந்து கேன்சல் ஆயிருச்சு. WSLக்கான டவுன்லோட் நடந்து அது இன்ஸ்டால் ஆயிருச்சு. இங்கே ப்ராப்பராக மெசேஜ்லேயே காட்டிருச்சு இன்ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு மட்டும் இப்போ எனக்கு காட்டின மாதிரி பை டிஃபால்ட்டாக அதுவே உபுண்டு OS வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் நமக்கு வேணாம் அப்படின்றதுனால நம்ம இப்போ கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு C ப்ரெஸ் பண்ணி ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, கமாண்ட் டெர்மினலுக்கான புது லைனும் ஆல்ரெடி நடந்துட்டு இருந்த உபுண்டுக்கான டவுன்லோட் ப்ராசஸும் இங்கே ஒரே லைன்லேயே காட்டுது. அதனால நம்ம இங்கே கிளியர் கொடுத்துட்டு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய பிசியில் WSL வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் முன்ன கொடுத்த WSLக்கான வெர்ஷனை செக் பண்ணுறதுக்கான கமாண்டை டைப் பண்ணிக்கிட்டு என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ WSL வெர்ஷன் அப்படின்னு போட்டு நாம இன்ஸ்டால் பண்ண 2.7.11 அப்படின்ற வெர்ஷனுக்கான நம்பர் வந்து காட்டுது. இப்போ இன்ஸ்டால் ஆயிருக்கக்கூடிய WSL வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு WSL ஸ்பேஸ் -- ஸ்டேட்டஸ் அப்படின்ற கமாண்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க டிஃபால்ட் வெர்ஷன் அப்படின்னு போட்டு 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்க ஏன் 2 அப்படின்னு வந்திருக்குன்னா நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசில இப்போ நாம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா WSL உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனான WSL 2 தான். இங்க பாருங்க WSL வெர்ஷன்ல ஸ்டார்டிங்ல நமக்கு 2 அப்படின்னு தான் இருக்கும். இந்த 2 தான் இங்க 2ஆ நமக்கு மென்ஷன் ஆயிருக்கு. பின்னாடி பாயிண்ட் வச்சு மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் இந்த மேஜர் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய மைனர் வெர்ஷன்ஸ். இப்போ நாம இன்ஸ்டால் பண்ண WSL யூஸ் பண்ணி ஏதாவது லினக்ஸ் OS வந்து நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசில இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லை அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கான கமாண்ட் வந்து WSL ஸ்பேஸ் -L இந்த கமாண்டை கொடுத்துட்டு என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இங்க மெசேஜ்ல தெளிவாகவே சொல்லியிருக்கு விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் ஹேஸ் நோ இன்ஸ்டால்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு. இங்க எனக்கு வந்திருக்க மாதிரியான மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா WSL யூஸ் பண்ணி எந்த லினக்ஸ் OSமே உங்களுடைய பிசில இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இந்த WSL யூஸ் பண்ணி நம்மளால எல்லா விதமான லினக்ஸ் OSையும் விண்டோஸ் 11 பிசிக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, முடியாது. WSL யூஸ் பண்ணி எந்த மாதிரியான லினக்ஸ் OS எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய கமெண்ட் அப்படியே டைப் பண்ணுங்க. WSL ஸ்பேஸ் -- லிஸ்ட் ஸ்பேஸ் -- இந்த கமாண்டை டைப் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்கக்கூடிய என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கீழே நிறைய லினக்ஸ் OS வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லினக்ஸ் OS மட்டும்தான் உங்களால் WSL யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம எந்த லினக்ஸ் OSையும் WSL யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. இனி நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் WSL யூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லினக்ஸ் OSையும் எப்படி ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நீங்க இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.